துஷ்டர்களுக்கு நம்மை விலக்கி காக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் 36:11. பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. துதிக்க எரேமியா 15:21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். நீதியாய் வாழ வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு விரோதமாக சாத்தான் துன்மார்க்கர்களையும் பெருமைக்காரர்களையும் எழுப்பிவிட்டு அவர்கள் மூலமாக வேண்டாத பிரச்சனைகளை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் துன்மார்க்கரும் பெருமைக்காரரும் நமக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு கர்த்தர் அவர்களை தாழ்த்தி போட வேண்டும் என்றும் அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்கின்ற தீவினைகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மை கர்த்தர் விலக்கி காக்க வேண்டும் என்றும் தந்திரமாய் அவர்கள் விரிக்கும் வலைகளிலே நம்முடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாமல் கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் ஜெபிக்கலாம். துஷ்ட மனிதர்கள் நம்மை ஏதாவது ஒரு விதத்தில் கவிழ்த்துவிட வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். ஆகவே இந்த பொல்லாத உலகில் கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நமக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் அருளி அவருடைய செம்மையான வழிகளிலே நம்மை காத்து வழிநடத்த வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களை பொல்லாதவர்களுடைய கைகளுக்கு தப்புவித்து அவர்களை காட்டிலும் பலவான்களுக்கு ஒப்பு கொடாமலும் அவர்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றபடியாலும் காப்பேன் என்று வாக்கு கொடுத்துகின்றபடியாலும் நாம் நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிக்கலாம்.